பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆமென். இந்த குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ரெவரண்ட் சாமுவேல் பாஸ்டர் அவர்கள் மூலமாக கர்த்தர் ஊழியம் நடத்தும்படி கர்த்தர் இந்த யூடியூப்பில் உங்களை சந்திக்கும்படி செய்ததுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் நாவுகள் திறக்கப்படுவதாக, உங்கள் காதுகள் திறக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் ஏவனதுக்காக நான் கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில் துதிக்கும்படி ஆண்டவரே, மகிமைப்படுத்தும்படியும் சத்தத்தை உயர்த்தும்படி பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நான் பேச எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் கூட என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். உலகத்தில் மெய் ஒளி நீர்தான் ஆண்டவரே, ஜீவாதிபதியும் நீர்தான் தகப்பனே, ஏக சக்கராதிபதியும் நீர்தான் வல்லவரே. உம்மை பற்றி பேச நாவுகளை திறந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாரும் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, கனம் பண்ணும்படியாக எங்களை படைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். கர்த்தாவே, இதை கேட்கிற பிள்ளைகள் யாவரையும் தகப்பனே, இதை பார்த்து உங்களுடைய சத்தியத்தின் வழியில் நடக்க நீர் உதவி செய்கிறா. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மாறாத இயேசு நாமத்தினால் சர்மிகள் நிச்சயம் தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு ஒருவர் தான் கர்த்தர். ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒன்று தான், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தர் ஒன்று தான். ஆண்டவரும் ஒன்று தான், இரட்சகரும் ஒன்று தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் இந்த பூமியை சிருஷ்டித்தார். தான் குமாரனுக்கென்று சகலமை படைத்த தேவன் தான் குமாரனுக்கென்று இந்த பூமியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாதாளத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். தான் குமாரன் மூலமாக இவ்வுலகில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் எவ்வளோ வேதாகம் மூலமாக நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் நாம் ஆராயும் போது அதில் உள்ள வார்த்தைகளை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்களோ இல்லை எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தை படித்து அதை ஆராய்ந்து உங்கள் மத்தியில் பேசும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்லுறாமா? ஆமீன் சொல்லுவது நம் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமீன் என்கிறவர். ஹல்லேலூயா. 4 ஜீவராசிகளும் ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறது பரலோக ராஜ்யத்தில். உன் வாயிலிருந்து ஆமீன் வரவில்லைன்னு சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது, பிசாசனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுக்கு வார்த்தை வெளியே வரும்போது ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, நம் தேவனாகிய கர்த்தர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலம் சிருஷ்டித்த தேவன். சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறபடியா இயேசு கிறிஸ்து பழைய காலத்தில் இல்லவே இல்லை, யெகோவா தான் பிதாவானவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து, யெகோவா, இந்த 2 பெயர்களும் தான் குமாரனுக்கு பிதாவானவர் கொடுத்த நாமங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் சுபாவங்கள் வெளிப்பட்டு ஒரே மனதாக, ஒரே சிந்தையாக, ஒரே ரூபமாக கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே பிதாவின் மடியில் நான் செல்லப்பிள்ளையாக இருந்தேன் என்று வேதாகமத்தின் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கு தெரிஞ்ச வேதாகம் புத்தகம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. பிரியமானவர்களே, எசேயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டபடி ஆலோசனை கர்த்தர் அவர்தான். பிதாவானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தாலும் கூட தன்னை தாய்த்து கொண்டவராக இருக்கிறார். எந்த நேரமும் இயேசு கிறிஸ்து பிதாவானவரை கனம் பண்ணுகிறதுல குறையில, அவரை மகிமைப்படுத்துகிறதுல அவர் குறையில. சில காரியங்களை நாம் பார்க்குறோம். நாம் கூட ஊழியக்காரனை கனம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கனம் பண்ணுவார். ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் நாம் கேட்கும்போது அவர் நம்மளை கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எப்படி கனம் பண்ணாரோ அதே போல நம்முடைய ஊழியக்காரனை ஒரு நாளில் ஏற்ற காலத்திலும் கூட நம்ம ஊழியக்காரன் நம்மளை கனம் பண்ணுவார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது ஊழியக்காரன் மூலமாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணது போல ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி. அதற்காக நம் தேவன் நம்முடைய ஊழியக்காரனை நான் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார். அவர் தேவனால் வழிநடத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறபடியா நம் ஊழியக்காரனை நம் கனம் பண்ணும்போது நம் ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவா, இயேசு கிறிஸ்து பிதாவை கனம் பண்ணுவா. இதுதான் மொழி. நம் சபைக்கு தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்க விரும்புகிறேன். என்னால் ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவாலே அநேக ராஜாக்கள் நீதி செலுத்துகிறார்கள், நியாயம் செலுத்துகிறார்கள் என்று இந்த நீதிமொழிகளில் சொல்கிறது. 14வது வசனத்தில் நான் படிக்க விரும்புகிறேன். ஆலோசனையும் 17வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகளில் அவர் பிதாவானவரை எப்படி மகிமைப்படுத்துகிறாரோ அப்படியே நாம் ஊழியக்காரனை மகிமைப்படுத்தணும், கனம் பண்ணணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பேசிட்டு சபையில் வந்து சாட்சியை கெடுத்துட்டு காரியம் நல்லதில்லை. அன்பான சகோதரனே, உனக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களை தூஷிக்காத, மற்றவங்களை நிந்திக்காத. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்ல, என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, சிநேகியுங்கள். ஏன்னு சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபங்கண்ணுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. 18வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து கிட்ட நிலையான பொருளும் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டு. நம் தேவனை நாம் தேடும்போது, நம்முடைய சபையை, அவருடைய ராஜ்யத்தை, அவர் சுவிசேஷத்தை, நீதியை நாம் தேடும்போது அவர் இதெல்லாம் ஏற்ற காலத்தில் நாம் தருகிறவராக இருக்கிறார். ஒரு ஜீவராசியும் அவர் பட்டினி போடுகிற தேவனும் அல்ல. கூப்பிடுகிற காக்கைக்கும் காகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். அதை பார்க்கல விசேஷத்தை உங்களுக்கு கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட 10வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஆமென். கர்த்தருடைய பலம் பொன்னையும் வெள்ளியை பார்க்கலாம்
அவர் பலன் நல்லதான். சுத்த வெள்ளியை பார்க்கலாம் அவருடைய வருமானம். கர்த்தர் கொடுக்குற வருமானம், இயேசு கிறிஸ்து கொடுக்குற வருமானத்தில் அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதிக்கிற தேவனாகவே இருக்கிறார், சபிக்கிற தேவனும் அல்ல. நம் தேவனாகிய கர்த்தர் பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். 22வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதாயமாக கொண்டிருந்தார். என்ன தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஆமீன் சொல்லாமா? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஆதியுமாக்கி இருக்கிறார், அந்தமும் ஆக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருத்தரை நாம் பார்த்து அவருடைய சத்தியத்தை கேட்டு வழிவிலகாதபடி இயேசு கிறிஸ்துக்கு தான் இந்த பூமி, இயேசு கிறிஸ்துக்கு தான் சுசேஷம். இந்த மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுசேஷமாக அறிவிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுசேஷமாக அறிவிக்கிறோம். வேறு தெய்வங்களை நாங்கள் வணங்கவில்லை. பிரியமானவர்களே, நாங்களும் இயேசு கிறிஸ்துவை தான் சுசேஷமாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் அறிவிக்கிறோம், மற்ற தெய்வங்களை நாங்கள் அறிவிக்கலை. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய ஜீவனுள்ளவர், அவருக்குள்ள ஜீவாதிபதி, ஏக சக்கராதிபதி, அவருக்குள்ள அநேக ஜீவராசிகளும் ஜீவன்களும் உண்டு. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலும் கூட பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தும் கூட, தேவனுடைய சாயலில் இருந்தும் கூட, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையில் இருந்தும் கூட, அவர் எந்நேரமும் எந்த நிமிஷமும் இயேசு பிதாவானவரே கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தன்னை தாய்த்து கொள்ளுகிற தேவன் இயேசு கிறிஸ்து துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரும் மாத்திரம்தான். இந்த பரலோகராஜ் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தன் குமாரனில் அன்பு கூறுவது எது தெரியுமா? தன் குமாரனை நோக்கி, தேவரீர் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் நிலைத்திருக்கும் என்று தேவரீர் பிதாவானவரே சொல்லும்போது உன் வாய் மந்தமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம், எழுதப்பட்ட வசனம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 4 ஜீவராசிகள் மத்தியிலே போற்றப்படுகிற தேவன். அவர் 7 குத்துகளுக்கு மத்தியிலே உலாவுகிற தேவன், 7 நட்சத்திரங்களை உடையவர், 7 சபைகளை உடையவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர், பாவம் அறியாத பரிசுத்தர். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கேளுங்க. பிதாவானவர் வாயில் இருந்த தேவன், ஆதியிலே தேவனுடைய வாயில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனால உண்டாக்கப்பட்டது. அது ஒளியாய் இருந்தது, ஜீவ ஒளியாய் இருந்தது. அதுக்குள்ள அநேக ஒளிகள் இருந்தது. அந்த ஒளி மனுஷர்களுக்கு ஏற்ற ஒளியாகவே, மனுஷனை புதுப்பிக்கிற ஒளியாக இருந்ததுன்னு நாம் பார்க்கிறோம். யோவான் அது சாட்சி கொடுக்கிறான், ஜீவ ஒளி என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதி முதற்கொண்டு கர்த்தர் பிதாவானவர் மூலமாக பிதா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினார். தேவனுடைய குமாரன் தேவனாகவே இருப்பார் என்று நீங்கள் அறியுங்கள். பிசாசின் மூலமாக பிறந்தவன் பிசாசாக தான் இருப்பான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற தேவன் அவர். தேவனுடைய சந்தானமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தும் கூட, சர்வ வல்ல அதிகாரங்கள் அவர் கரத்தில் இருந்தும் கூட, இயேசு கிறிஸ்துவே தாய்த்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அதனால் தான் பிதாவானவர் அவரை சர்வலோகத்துக்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார். என் இயேசுவை பற்றி பேச ஒரு நாளும் பத்தாது. இந்த யூடியூப்ல உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி இந்த யூடியூப் மூலமாக என்னை தெரிந்து கொண்டதுக்காக என் குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். 23வது வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன்.
பூமி உண்டாகும் முன்னும் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென். பிரியமானவர்களே, பூமி உருவாவதற்கு முன்னமே பிதாவின் சித்தத்தின்படியே பிதாவின் கருத்திலே ஆதி முதற்கொண்டு அனாதியாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம் தேவனாகிய கர்த்தர் அனாதியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாக இருக்கிறார். மனுஷன் இல்லை அந்த நேரத்திலும் கூட. இந்த பூமியை உண்டாக்குன தேவனுக்கு தெரியாதா தான் குமாரனை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லி? பழைய இயேசு கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் சகோதரனே. இந்த வேதத்தை கேளு, தீர்க்க தரிசனங்களை கேளு. தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறார். தெரியாதன் சகோதரனே, இதை தெரிஞ்சுக்கோ. மறுபடியும் படிக்கலாம் அந்த வசனத்தை. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார், நீ நானும் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்பா பிதாவே என்று நீங்கள் வார்த்தையை கேட்கவில்லையா? இதுல அப்பா யாரு பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகளேன்னு சொல்லும் போதும் கூட உங்கள் நாவுகள் குறுகி போயிருக்கிறது, உங்கள் செவிகள் மந்தமாய் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத ஜனமே, இயேசு கிறிஸ்து உண்மையாக தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தேவனை மூன்றாக பிரிக்காதீர்கள். கர்த்தர் ஒன்றாக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே. தெய்வங்கள் பல ஆயிரங்கள் இருந்தாலும் கூட தேவன் ஒருவரே. நம் தேவன் ஒருவரே. அவர் பரிசுத்தர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். 24வது வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். ஆழங்களும் ஜலங்கள் புரண்டு வருவதற்கு முன்னே ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். இந்த பூமியே கிடையாது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்படும் போது இந்த பூமி கிடையாது. ஆழங்களும் ஜலங்களும் மலைகளும் குன்றுகளும் உருவாவதற்கு முன்னமே நான் பிதாவோடு அவரோட சந்தோஷமாக நான் இருந்தேன். அவருக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி கொண்டு இருந்தேன். அவர் செய்கிற காரியங்களுக்கு நான் உதவியாக இருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஞானமும் புத்தியும் வல்லமையும் சகலம் இயேசு கிறிஸ்துக்குவே. அவரால் வருமானம் வரும். அந்த வருமானம் நல்லது. கர்த்தர் பெரியவர். கீழே வசனத்தை நாம் தியானிக்க விரும்புகிறேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வேலிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஆம் பிரியமானவர்களே, பூமிக்கு அட்ரஸ் கிடையாது, பூமிக்கு எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டார். உன்னை என்ன உருவாக்குவதற்காகவே ஜனிப்பிக்கப்பட்ட தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து பழைய காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகளோட மோசேவை வழி நடத்துறது இயேசு கிறிஸ்து தான். ஆபிரகாமை வழி நடத்துறது இயேசு கிறிஸ்து தான். அநேக தீர்க்கதரிசிகளை வழி நடத்துறது இயேசு கிறிஸ்து தான். மோசேவோட முகமுகமாய் பேசினதும் கர்த்தரும் தேவ ஆவியானவர் தான். நல்ல படிங்க, ஆராயுங்க. இயேசு கிறிஸ்து தான் வல்லமையுள்ள தேவன். தான் குமாரனை அவ்வளவா அன்பு வைத்திருக்கிறார். குமாரனை தேவனாக ஏற்றுக்கொள்ளாத நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்? உங்களுக்கும் முஸ்லிமுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. தான் குமாரனை அவர் எப்போவே முன்குறித்து இருக்கிறார். ஆதி முன்குறித்து இந்த ஜனங்களை உண்டாகுவதற்காக அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். முஸ்லிம்ஸ் கூட பிதாவே வணங்குறாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவனாக. அவங்கள நீங்கள் ஒன்றா இல்லையே. இயேசு கிறிஸ்து பேர் வைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு அற்புத அதிசயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன், வேதவசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கலாம் அதிக அதிசயங்களை அற்புதங்களை செய்வான். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அதனால
தேவனுடைய வழியை, தேவனுடைய சித்தம், பிதா இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவது, தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவ தேவனாய் ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. வேத வசனங்கள் அப்பட்டமாக தெளிவையாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நான் தேவன் என்று எப்பவும் சொல்லன்னு சொல்லி கொண்டிருக்கிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஜீசஸ் இஸ் த லார்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கும். லார்டுனா தேவன் தானே, தெரியாதா பிரியமானவர்களே? இங்கிலீஷ் படிங்க, அந்நிய பாஷைகளை படிங்கன்னு சொன்னால் தெலுங்கு படிங்க, இங்கிலீஷ் படிங்க, தமிழ் படிங்க. இந்த தெலுங்கே பிடிச்சிக்கணும் போராடாதீங்க பிரியமானவர்களே. தமிழ் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, ஹிந்தி படிங்க. பரமேஸ்வரா என்று இந்தியில் சொல்லப்படும் நம் தேவனாகிய கர்த்தரை. அப்போ ஈஸ்வரனை சொல்கிறதில்ல, மொழிகள் மாறும், கர்த்தருடைய வசனம் மாறாது பிரியமானவர்களே. ஆமென் சொல்லாமா? 27வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அவர் வானங்களை படிக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு விலகாதபடி மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். அவர் அருகே. பிரியமானவர்களே, பிதாவுக்கேற்ற ரூபம் மகிமையாக இருந்த, பிதாவுக்கேற்ற செல்லப்பிள்ளையாக இருக்கிற அவரை, ஆதி முதற்கொண்டு ஜனிப்பிக்கப்பட்ட அவரை, அநேக தீர்க்கதரிசிகளோட பேசின அவரை நம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நாவுகள் செவிகள் மந்தமாக இருக்கிறதுன்னு சொன்னா, நீ பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறியா? இல்லை. இயேசு கிறிஸ்துவ பிதாவான ஒரு ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் தேவனுமா ஆக்கி இருக்கிறார் இந்த பூமியில. உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமமா இயேசுவின் நாமத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நீ அவர் அப்பான்னு சொல்லத்துக்கு முடியாம தவித்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அப்பா பிதாவே என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பா வேற பிதா வேறவா? இயேசு கிறிஸ்து அப்பா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் அப்பா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்படுங்க. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை சொல்லுங்க. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அநேக குஷ்டரோகங்களை சுஸ்தப்படுத்தினார். மரித்தவனை உயிர்ப்பித்த தேவன் இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாரு. தேவன் மூலமாக இயேசு கிறிஸ்து செஞ்சார். பிதாவானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவரையும் நீ வேர் பிரிச்சுன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய பாலும் தேனும் ஓடுகிற நதியிலிருந்து உன் பிள்ளைகளுக்காக தயவாய் இந்த வேதகத்தின் பிள்ளைகள் மேல் படாதபடி, சாபங்கள் வராதபடி சுசேஷத்தை இருக்கிறது போல போதிங்க. மற்றவங்களுக்கு பயந்து சுசேஷத்தை நீங்கள் போதிக்காதீர்கள் பிரியமானவர்களே. ஒருத்தன் ₹1 கொடுக்குறான்னு சொல்லி அவனுக்கு பயந்துன்னு நீங்க ஊழியம் செய்யாதீங்க. இயேசுக்காக உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கஷ்டப்படுங்க, சோதனையை சகிங்க. வறுமை வரும், போராட்டம் வரும். அவருக்காக சுதந்திரமாக வந்து கிறிஸ்துவின் சபையில் ஊழியம் செய்யுங்க பிரியமானவர்களே. அப்போ சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். அப்போ கூப்பிடுங்க, நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு பிஷப்புகள் தேவையில்லை, எங்களுக்கு பெரிய ஆட்கள் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சாதாரண மனுஷனாக இருந்தால் போதும். ஆமேன்னு சொல்லாமா? தேவன் அறிவிக்க எல்லாராலும் கூடும். மறுபடியும் வேதாகமத்தில் நான் போக விரும்புகிறேன். 29வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையா இருந்தேன். இதை கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இதை கேளுங்க, தயவாய் கேளுங்க. பிதாவானவருக்கு செல்ல பிள்ளையாய் அவர் இருந்தாராம்.
இந்த உலகத்துல அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்க விரும்புகிறேன். 31வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். அவருடைய பூ உலகத்தில் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு யாருடைய? பிதாவானவருடைய பூ உலகத்துல நான் அவர் கூட உண்டாக்குனேன். எல்லாம் கனம் மகிமை அவருக்கு தான் செல்லுன்னு சொல்லி எப்பவும் சொல்லு கனம் பண்ணி வைப்பார். அவர் தன்னை தாய்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிதாவானவரை கனம் பண்ணுகிறதுல அவர் உறுதியாக இருந்தார். நீ நானும் கூட இந்த நேரத்தில் நம்மளுடைய ஊழிக்காரன் சத்தியத்தை கேட்டு நம் ஊழிக்காரன் சொல்லுகிற வசனத்தின்படியே மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நாம் தேவனுடைய சித்தத்துக்கு என்று படித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மளை பெற்றிருக்கிறார். இந்த ஒரு பாக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. நம் ஊழிக்காரனை முதலாவதாக கனம் பண்ணுங்க. அப்போதான் உங்களை ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனம் பண்ணுவார். நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். படிக்கலாம். 31. அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசினதெல்லாம் யாருன்னு நினைச்சு வச்சுங்க பிரியமானவர்களே? தேவன் இந்த பூமியிலே நம் பிதாவானவர் இந்த பூமியை பார்த்து பேசினால் பூமி தூள் தூள் ஆயிடும். அவர் எரிச்சல் அல்ல தேவன். பிதாவானவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவர் எரிச்சல் அல்ல தேவன். அவரை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதும் இல்லை. அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல ஒருவனாலும் வாசம் பண்ண முடியாது. தான் குமாரன் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற மகிமை சொரூபம் எல்லாம் இருந்தும் சாயலும் இருந்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் ஜீவனை உயிர்ப்பிக்க அதிகாரம் இருந்தும் தன் பிதாவின் சித்தத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர் ஏங்கி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இதனெல்லாம் ஆராயுங்க. நமக்கு ஏதோ ஊழியம் தேவையில்லை, நமக்கு ஏதோ ஊழியம் கிடைக்கணும் என்று சொல்லி மற்ற ஊழிக்காரங்களை கொத்தம் சொல்லுகிறதும் கிடையாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது இல்லாதது போலவே சுசேஷமாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காகவே இந்த பூமியை கர்த்தராகிய தேவன் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். 10 பொருத்தம் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தும் கூட தாய்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவானவரை கனம் பண்ணுகிறது அவ்வளவு உறுதியாக இருந்து அவர் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினது போல இயேசு கிறிஸ்து சாயலாக தான் நீ நான் உருவாக்கப்பட்டோம். அவருடைய ரூபத்துக்காக ஜெனிப்பிக்கப்பட்டோம். அவர் பூலகத்தில் இந்த பூமியில மனு மக்களுடன் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தாராம். பார்த்து கொண்டு ஆனோக்கோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம். ஆபிரகாமோட பேசின தேவன் மெல்சேதேக்கின் முறையிலே ஆபிரகாம் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இவனுக்கு 40 வயசு இல்லையே, ஆபிரகாமே எனக்கு தெரியும்னு சொல்றான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதனெல்லாம் கேளுங்க. ஆபிரகாம் என்ன நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, பொய்யுரையாத தேவன் இயேசு கிறிஸ்து. மெல்சேதேக்கு முறையிலே ஆசாரியராக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. 10 தசம்பாகம் வாங்கி கொண்டவராக இருந்தார். சாலேமின் ராஜாவாக இருந்தார் மெல்சேதேக். அவர் நீதியின் தகப்பனாக இருந்தார். தாயும் தகப்பனும் வம்சம் வரலாறு இல்லாதவனாக இருந்தவராக நாம் பார்க்கிறோம் மெல்சேதேக். மோசேவோட முச்செய்தியில பேசினது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் என்று வேதவசனம் எழுதியிருக்கும். தேவனுடைய தூதன் என்று எழுதியிருக்கும். இஸ்ரேல் ஜனங்களை மோசே மூலமாக வழி நடத்துனது இயேசு கிறிஸ்து தான், கண்மலையாக கிறிஸ்து. இதை நீங்கள் தெரிந்தோம். இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மகிமையா நம்மளை படைத்திருக்கிறார். அவருடைய சாயல நம்மளை படைத்திருக்கிறார். தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம். தான் குமாரன் அவர் குமாரன் மேல் அன்பு செலுத்தி இருக்கிற நேரம் வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வல்லமையா வரப்போகிறார். 2வது வருகையிலே இருந்தவரும் இருக்கிறவரும், அவர் இருந்தவர் பயிர்பாட்டு காலத்துல, இருக்கிறவரும் இந்த காலத்துல அவர் இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, இதை கேளுங்க தயவா. இயேசு கிறிஸ்துவை கேளுங்க. மறுபடியும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
32வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுங்க. என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பிள்ளைகளேன்னு சொல்லுகிறார். பழையற்பாட்டு காலத்துல இதை உங்க காது கேட்கலையா? உங்க சாருங்க யாரும் சொல்லியா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஞானமும் அவருதான், சத்தியமும் அவருதான், ஜீவனும் அவருதான், ஜீவாதிபதியும் அவருதான். தான் குமாரனை எப்போ அபிஷேகம், அனாதி காலத்திலே அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அனாதி காலத்துல பூமி உருவாவதற்கு முன்னே பிதாவின் மடியில் ஜலங்கள் புரண்டுவதற்கு முன்னே பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்து, நீ நான் சொல்லி அவர் ஒன்றும் குறைக்கப்படுகிற தேவன் அல்ல. பிதாவானவர் அவரை உலகத்திலே மேலான நாமமாக வைத்திருக்கிறபடியா தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். கடைசியாக படிக்க விரும்புகிறேன் 35வது வசனத்தை. என்னை கண்டடிக்கிறவன் ஜீவனை கண்டடிக்கிறான். ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னே நாம் பார்த்தோம், 31ல பார்த்தோம், 32ல பார்த்தோம். எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை 32ல என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள். ஆமா பிரியமானவர்களே, அவர் வழி, நானே வழி என்று தேவன் சொல்லுகிறார். நானே சத்தியம். முன் வசனத்தை நான் பார்த்தோம், சத்தியம் அவர்தான் சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, ஆலோசனையும் மெய்ஞானமும் அவர்தான், சத்தியமும் அவர்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ படிக்கிறோம், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. ஜீவனை கண்டடிக்கிறவன், என்னை கண்டடிக்கிறவன் ஜீவனை கண்டடிக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கிறேன்னு சொல்லி புதிய ஏற்பாடு தான் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வசந்திருக்கிறதோ அப்படியே உங்களுக்கு எங்களுக்கு வழிகளும் நினைவுகளும் ஓய்ந்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் தேவனுடைய சந்ததியை சேர்ந்தவராக இருக்கிறார். இப்போ உலகத்திலே அவரை தேவனாய் பிதாவான மாற்றினதுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிதாவானவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இதை பேச வைத்ததுக்காக தகுதியில்லாத என்ன தேவன் தகுதிப்படுத்தி என் சபை மூலமாக முதலாவதாக என் ஊழிக்காரன் பாஸ்டர் சாமுவேல், ரெவரன் பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரை என்னை ஊக்கப்படுத்தி பலப்படுத்தி எவ்வளோ காரியங்களை அவர் எனக்கு உதவி செஞ்சு என் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தின சகோதரன் பாஸ்டர் சாமுவேல் குடும்பத்துக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஏன்னு சொன்னால் என் ஊழிக்காரன் சொல்லுகிற கடைசி வார்த்தை, முதல் வார்த்தை தெரியுமா? இடாதவனுக்கு இட்டு காட்டணும்னு சொல்லி. படிக்காத இருந்தும் கூட அவர் படிக்காத ஒரு மேதை கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னை பேச வைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் மூலம் இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் கொடுப்பார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஆமேன்.